ஜாக்கி விநாயகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது ஒரு ஜெனரல் டாபிக். இந்த ஜெனரல் டாப்பிக்கில் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக அந்த நெல்லை கவின் அவங்க லவர் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து காதலித்தது உண்மை, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. எப்படி வந்து டக்குன்னு ஒரு தனக்காக உயிர் கொடுத்த ஒரு கேரக்டர் அதை பற்றிலாம் இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்துக்கு வந்து அவங்க எப்படி இவ்வளோ வெகு சீக்கிரமாக வர முடியுதுன்றது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய கேள்விகளும் அலசல்களும் வரும்போது, சரி நம்ம ஏன் வந்து இந்த விமன் வந்து டக்குன்னு வந்து ஒரு மாற்றத்தை வந்து எப்படி வந்து மாறுறாங்க, அது அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை, எப்படி மாற முடியுது அப்படின்றதுக்கான புறக்காரணிகளும் சைக்காலஜிக்கான விஷயங்களையும் வரலாற்று விஷயங்களையும் சேர்த்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்த நேரலையில் அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீடைல்ஸ் மூலமா உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில சப்போர்ட்டுகளை கொடுங்க. அண்ட் இன்னைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த மீனாட்சி அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மீனாட்சி, இது வந்து என்னன்னா, இன்னைக்கு இந்த நெல்லை கவின் மர்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் என்னென்னா, நாங்கள் வந்து உண்மையாக காதலித்தோம், ஆனால் கல்யாணம் பண்ணது கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருந்தோம், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி வைரலாக இருந்தது. அந்த வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி இந்த ஒரு மர்டருக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, அவங்க சைடு இவங்க சைடு எல்லாரும் போய் சித்தப்பா பெரியப்பா மாமா மாமி எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து மண்டை கழுவ ஆரம்பிப்பாங்க. ஆனதாச்சு போனது போச்சு, உனக்கு தெரியாமல் இருக்காது, நம்ம ஊரில் வந்து இந்த ஜாதி இதுக்காக நம்ம வந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கோம், பேசியிருக்கோம், கொள்கிறோம், இதெல்லாம் தெரியாத பொண்ணுலாம் நீ கிடையாது. அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு என்ன நடக்க போகுதுன்றது எல்லா பெண்களுக்குமே நல்லா தெரியும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதும் சரி, எல்லாமே இருக்கும். அது என்னென்ன ஒரு குருட்டு தைரியமாகவும் வச்சுக்கலாம். சில நேரத்தில் வந்து ஆப்போசிட்டில் பார்த்துக்கலாம், அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க இதில். ஆக்சுவலி இந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போ என்ன பேசியிருக்காங்கன்னா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி, இன்னும் தம்பிக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ஃபோட்டோஸே வந்து வைரல் ஆகலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் கூட வந்திருக்காதுன்ற. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து வைரல் ஆகலைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்காது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சே வந்து நாளைக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து கேஸ் ஆடும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு இதுவாக எடுத்துக்குவாங்க. சாட்சி மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க, பையன் வந்து லவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கும் போது இவன் வந்து இந்த மாதிரி வந்து அவசரப்பட்டிருக்காப்புல, அது இந்த மாதிரி ஆன விஷயங்களா இருந்தால் அந்த டைமில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே இல்லவே இல்லை, அவங்க பையன் தான் வந்து உணர்ச்சிவசப்பட்டு பண்ணிட்டான், அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒருத்தவங்க தப்பிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கலாம். இப்போ விசாரணையில் என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த பெண்ணுடைய ஆடியோ வந்து நிறைய, அந்த வீடியோவும் ஆடியோ அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து திடீர்னு எப்படி மாறிட முடியும், உடனே பிளேட்டை போட்ட மாதிரி எப்படி மாறிட முடியும்? இப்போ ஒரு உறவில் இருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், திடீர்னு வந்து உன்னை நான் வந்து அப்படி நினைக்கவே இல்லை, நான் உன்னை லவ்வே பண்ணலை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எதனால் அவங்க திடீர்னு மாறுறாங்க? இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து லவ் ஃபெயிலியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா படங்களையுமே பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரில் பார்த்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சுட்டு விழுந்து கிடக்கிறது வந்து ஆண்களாகவே இருப்பாங்க. பெண்கள் நீங்கள் எங்கேயாவது சரக்கு அடிச்சோ இல்லை வந்து விட்டோத்தியாவோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது நீங்கள் அந்த மாதிரியான சில பேர் வந்து கல்யாணமே வேணான்னு இருப்பாங்க. அதுக்காக வந்து எல்லா பெண்களும் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு நம்ம வர முடியாது, ரைட்? ஸோ கூடுமான வரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சரக்குக்கு பதில் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல், நான் ஒரு லவ் பண்ணேன், அந்த லவ் வந்து எனக்கு வந்து கிடைக்கல, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஸோ அதனால் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் ஒரு லவ் பண்ணேன், எனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, இப்போ சொன்னேன், நீங்கள் வந்து அதை பண்ணலை, ரைட்?
ஆமா எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கல. இப்படி வந்து ஸ்டபனா கல்யாணமே பண்ணிக்காம உனக்கு என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கூடாது அவனை அதானே நான் கல்யாணமே பண்ணிக்கல எவனையுமே அப்படின்னு வீம்புக்கு நின்று வாழ்க்கை அந்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் 95% பெண்கள் இந்த மாதிரி ஒரு உறவுல இருக்கும் பொழுது பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அவங்க நிறைய பேக் அடிச்சிருவாங்க. அப்படியே மனசாட்சியே இல்லாம பேசுவாங்க. உங்களுக்கு வந்து சி நீ இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போவீங்க. ஆனால் இப்படிதான் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போ அவங்கள மட்டுமே நம்ம வந்து அதில் வந்து குறைத்து சொல்ல முடியாது. அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். நிறைய இருக்கு. அதுல முக்கியமான காரணங்கள் வந்து இருக்கு ஜக்கி. நான் அந்த இவரு சொன்னது மாதிரிதான், ஜாவேத் அக்தர் ஏதோ ஒரு சொன்ன மாதிரிதான், நம்ம ஆரம்பத்துல இருந்தே அவங்களை முதுகெலும்பே இல்லாம எலும்புகளே இல்லாம தான் வளர்க்குறோம். அப்படிதான் அவங்கள வந்து பழக்கப்படுத்தி இருக்கோம். நீங்க வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமலாம் இருக்காது. ஒரு லவ் அந்த அந்த ஏஜ்ல வர்ற விஷயங்கள், அது கூட வர்ற ஒரு சில எல்லாமே அந்த தாட் ப்ராசஸ் வராமலாம் இருக்காது. ஆனா ரீசெண்டா நீங்க அமிச்ச ஒரு இதுல அமிச்ச போஸ்ட் மாதிரி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த அவங்களுக்கு இதனுடைய இம்பாக்ட் எல்லாமே தெரியும். ஆமா, தெரிஞ்சு அதை பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா அவங்களால ரொம்ப ஈஸியா வெளியில வந்துட முடியுது. அதுக்கான மிக முக்கிய இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, நீங்க சொன்ன இன்னொரு விஷயம், எப்படி நீ இருப்ப, அப்பா அம்மாவும் இல்லாம நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டா இவங்களுக்கு உடனே அதுக்கான பதில் தெரியாது. நம்ம எப்படி இருப்போம், நம்ம என்ன ஆகும் நம்ம லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாருமே இப்ப தன்னைதானே வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, சொல்லும் பொழுது இன்னும் ஈஸியாவே அவங்களுக்கு வந்து யாருடைய ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது இல்ல. அந்த அந்த விஷயம்லாம் நிறைய யோசிக்கும்ல. ஒரு லேடிஸோட மைண்ட் செட்ல வந்து அதெல்லாம் நிறைய யோசிப்பாங்க இல்லன்னு சொல்றேன். சரி, இதெல்லாம் யோசிச்சு ரைட். வியூவர்ஸ்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்களும் இதே மாதிரி வந்து ஒரு காதல் இருந்திருப்பாங்க, ஒரு உறவுல இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நான் வந்து அவங்களை வந்து அண்ணனா நினைச்சேன், தம்பியா நினைச்சேன், அவன் வந்து நான் அப்படி நினைக்கவே இல்லை, அப்படி ஒரு கிரைட்டீரியாவே வரல, அவனுக்கும் எனக்கு லவ்வே கிடையாது, அவனா கற்பனை பண்ணிக்கிட்டான், இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியால டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க இல்லையா? ஆமா. அப்படி மாறக்கூடியதுக்கான காரணம் என்ன? ஸோ அதை வந்து வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நேற்று நல்லா இருந்தது, அதனால உங்களுடைய பங்களிப்பு அதுக்கு தேவை. ஸோ அதனால உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக கூட இருக்கலாம். இப்போ நேற்று ரொம்ப லேட்டாக வந்தேன். இந்த வாசுகின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க, அதை போய் தன் வரலாறு கொடுத்தல் மாதிரி போய் சொல்லணும்ன்ட்டு. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னேன் என்னங்க இதுக்கு பழைய பஞ்சாங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னேன். பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பகிருங்க, தட்ஸ் ஆல். இதில் இன்னொன்று, இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு நீங்கள் பார்த்தீங்களா மேடம்? உங்களுக்கு நீங்கள் இருந்து வேலை பழுவில் நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டேன். அதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும். அதுக்கு பாருங்க, அவ்வளவு நேரம் பேசுனீங்க, ஆனால் அதை பத்தி பேசுறது உங்களுக்கு இல்லை. ஏன்னா இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் இன் யுவர் லைஃப்ங்க மேடம். நீங்கள் அதை பற்றி பேசணுன்றதுக்காக தான் உங்களுக்கு வேலை மேனருக்கு அனுப்புகிறேன். நீங்கள் என்னென்னோ பண்ணுறீங்க, அதில் அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நீங்கள் டப்புன்னு அவே ஆகிடுறீங்க மேடம். ரொம்ப வருத்தமாக இருக்கு மேடம். கரெக்ட் சார். என்னாச்சுன்னா காலையிலேயே நீங்க அனுப்பிட்டீங்க, காலையிலே பார்த்துட்டேன். காலையில நடக்கும்போது பேச வேண்டிய டாபிக்கா அதை வச்சிருந்தேன் நானு. அப்ப காலையில நடக்கும்போது வேற ஏதோ விஷயங்கள். ஏன்னா நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து இப்போ யார்ட்டையுமே நான் பொதுவாக நிறைய பேசுறதே இல்லை. மோஸ்ட்லி நான் வந்து ரொம்ப குறைச்சிட்டேன். 2-3 பேர்கிட்ட பேசியிருந்தேன். இப்போ அதுவும் கட் ஆகிடுச்சு. சுத்தமாக யார்ட்டையும் பேசுறதுல வர்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் படத்துக்கு போயிருந்தேன். 4 படம் ஆக்சுவலி. காலையில் தாம்பரத்தில் வந்து பிரசாத் போனதுமே ஃபஸ்ட்டு ஒரு படம் உசுரேன்னு ஒரு படம், கொஞ்சம் உசுரே எடுத்துச்சு அது. அதுக்கப்புறம் வந்து கிங்டம், அது முடிச்சதுக்கப்புறம் வந்து சரண்டரா ஏதோ ஒரு படம், அது ஒரு படம் பார்த்தேன். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் பக்கம்னு ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படமாக பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி விஷயம் அனுப்பும்போது இது ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னும் போது அதை நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்கன்றதுக்காக உங்களுக்கு அனுப்புறதே. நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க. சரி, நீங்கள் அது உடம்பு சரியில்லை சார், காலையில தலைவலி, ஏதாவது ஒரு கதையை விடுங்க. ஒத்த பக்கம் தலைவலி இன்னும் கூட இருக்கு. சரி இந்த கதை விடுங்க. சரி, அது அதை வந்து நான் வந்து பொதுவெளியில் நான் அந்த விஷயத்தையும் முன்வைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பேசுவோம். நீங்கள் வந்து இப்படி வந்து மீட்டுவுக்கு வந்து அவங்க பேசினாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா?
மீ டூ தானே? ஆமா சார், மீ டூக்கு வந்து நீங்க இப்படி சொல்வது எனக்கு வந்து ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா ஐஸ்வரியன் அப்படின்னு ஒருத்தவங்க. மீ டூக்கு வந்து உங்களுடைய புரிதல் வந்து எனக்கு வந்து பெரிய அதிர்ச்சி அளிச்சுது. இட் வாஸ் எ பூமர் ஒன்று. This is different for women. Your sense shut down and you are not tough how to react அப்படின்ட்டு. உண்மையில இந்த இதை வந்து நான் வந்து எளிமையாக கடந்து போகலாம். ஆனால் சரியான ஒரு காரணத்தை இல்ல அது சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறதுனா அதுக்கெல்லாம் போகலாம். இப்போதைக்கு இதுக்கான பதில் நம்ம சொல்லி ஆகணும்ல. இப்போ அவங்க வந்து அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி. அது உண்மையிலே நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன். நான் சொல்ல வந்தது அலுவலகங்கள்லையும் நன்கு வாழ்க்கையை புரிந்த நபர்கள் வந்து இந்த மீ டூ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத நேற்று பேசின பேச்சு, ரைட்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் டேஸில் நடந்த விஷயத்துக்கு அது வேற கதை. இளம் வயதில் நடக்கிற பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகும் போது உங்களால் ரியாக்ட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய பயம் வரும். அதை எப்படி அணுகிறதுனே தெரியாது, யார்கிட்ட பேசுறதுனே தெரியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதில் அந்த மீ டூ விஷயத்துக்கு வந்து நான் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். அவங்க போட்டு கமெண்ட் அதுதான், அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன்னே சொல்கிறேன். ஆனால் மீ டூ ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து முன்னிறுத்தும் பொழுது அதை நீங்கள் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்ற. இதே மாதிரி ஏதோ ஒரு டெக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து பகிர்ந்துருந்தது. நான் வந்து 28 நான் டிவோர்ஸ் வாங்க போகிறேன், நான் 40,000 சம்பாதிக்கிறேன், ஆனால் அவன் வந்து 1 lakh சம்பாதிக்கிறான், நான் மியூச்சுவலாக போகிறத விட எனக்கு வந்து அலுமினி வேணும், எனக்கு எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. அதுக்கு வந்து ஒருத்தன் கீழே போட்டிருந்தான், என்ன நீ பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் வரும்பொழுது நம்ம அதை பற்றி பேசணும். இப்போ அதே மாதிரி இந்த கமெண்ட்டை பொறுத்தவரையில் என்னன்னா, அவங்க ஸ்கூல் டேஸில் வந்து இளம் பிராயத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு ரியாக்டே பண்ண முடியாது. நிச்சயமாக ஐ அக்ரீட். அது நம்ம பசங்கிட்ட சொல்லும் பொழுது தான் குட் டச் பேட் டச்ன்றதும், யாராவது நெருங்கிய உறவுகள் வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து நடந்ததுன்னா நம்மள்ட்ட சொல்லுங்கன்னு குழந்தைகிட்ட பேசும்போது அது வரும், ரைட்? ஆனால் நான் சொன்ன மீ டூ இது வந்து நன்கு விஷயம் தெரிந்து என்ன செஞ்சால் என்ன வரும் எல்லாம் தெரிஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம சொன்ன விஷயம், ரைட்? கண்டிப்பா. அதுல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் ஜாக்கி, ஜஸ்ட் ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ். அது மட்டும் அல்ல, மீ டூ வந்து ஒரு சில ஸ்பெசிபிக் பர்சனுக்கு மட்டும் அது மீ டூவா மாறிடுது. மற்றவங்களுக்கு அது மீ டூ கேஸாவோ அந்த விஷயங்களாவோ பேசப்படுறது கூட கிடையாது. நான் சொல்றது பெண்கள், இப்ப ஒரு பொண்ணே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு அலுவலகத்துல ஒரு நல்லா வளர்ந்து வரும் பொழுது உங்க வளர்ச்சிக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கிட்ட விஷயங்களை நீங்க மீ டூ கேஸ்ல எடுத்துட்டு வராதீங்கன்னு தான் எடுத்துட்டு வராங்க. அதனாலதான் நம்ம வந்து அந்த மீ டூ வந்து அது வந்து அந்த எடுத்து வச்சதுமே செருப்பு கிட்ட எடுத்து ஆடின்றது. அதேதான். சோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க அந்த கேள்விகளை கேட்கும் போது வந்து ஒரு நபர் கிட்ட மட்டும் ஒரு சாரர் கிட்ட மட்டும் கேக்குறீங்களே தவிர்த்து இன்னொரு சில சாரர் அதே விஷயங்களை பண்ணிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க அந்த கேள்விகளை எடுத்துட்டு போறது இல்ல. அந்த மீட்டை வந்து எப்படின்னா ஸ்பெசிபிக் ஆயிடுது. யார இப்ப நீங்க வந்து கேட்கலாம், யார கேட்க வேணாம் அப்படின்றதுல ஸ்பெசிபிக் ஆயிடுது. இன்னொன்னு வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் நிறைய பெண்கள் அதை அவங்களுக்கு சாதகமாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கிறது தான் உண்மை. அது கொஞ்சம் கசப்பான உண்மையா இருந்தாலும் அதான் உண்மை. ரைட். இப்போ வந்து நீங்க டக்குன்னு இவங்க ஏன்னா நிறைய கமெண்ட் போட்டாங்கன்னா படிக்க முடியாது, சடசடன்னு படிச்சிருவாங்க. ஹாய் போடுறது, ஹார்ட், அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் செலவிடாம கரகரன்னு படிச்சுடுவாங்க. ஓகே சார். எஸ் சார். ஜிஜே ஆனந்தி, ஃபாத்திமா, மஹிலா, ராஜி கார்த்திக், பிரியா விக்ரம், டிடி, இவங்க எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. டிடி மட்டும் உங்களுடைய ஷர்ட் நல்லா இருக்கு, யாருடைய செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த பசங்க வந்து பாம்பேல இருந்து ஒரு பையன் பாக்குறது வந்திருந்தான், அவனுக்கு 2 பேரும் வாங்கி வந்து கொடுத்தது ஒன் ஆஃப் த ஷர்ட் இது. அதேதான். ஜிஜே வந்து இன்னைக்கு வந்து ஆனந்தியும் ஃபாத்திமா 2 அக்காசையும் முந்திட்டாங்களாம். அதனால அவங்களுக்கு ஒரே ஹாப்பி இன்னைக்கு. ஓகேவா? அண்ட் லதா ஐப்பா வந்திருக்காங்க. லதா ஐப்பா, ஜிஜே, மத்த எல்லாருமே வந்து ஆடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஷர்மிளா நாராயணசுவாமியும் வந்து ஹாய் சொல்லி நிறைய ஹார்ட்டுகள் கொடுத்துருக்காங்க. அது டிடி எல்லாருமே ஹார்ட் இப்ப வந்து ரெகுலரா எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் லதா ரத்னகிரியும் ஹாய் சொல்லியிருக்காங்க. நரேனியும் வந்தாச்சு, வாலி அவர்களும். அண்ட் விஷால் சொல்லியிருக்காப்ல, வணக்கம் ஜாக்கி சார், சுதா மேம்,
எங்க எங்க அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இஸ் ஈக்குவல் டு எரும மாட்டு சாணி, நல்ல வேளை அதை நான் மிதிக்கல, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷால் போட்டிருந்தாப்புல. லதா எப்பாவும் ஹாய் சொல்லிருக்காங்க. கிருஷ்ணவேணி பேஷன் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்காங்க, அவங்களுமே அதை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவனோட வந்து ஒரு டிராவல் பண்ணி ரொம்ப ரொம்ப அவங்க வந்து உயிரையே கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக யார்கிட்ட நிற்கணும்? ஒரு உயிரை எடுத்ததுக்கு காரணமானவங்க கண்டிப்பாக தெரியும். அப்போ நீங்கள் யாருக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இது வந்து நம்ம அதனால தான் நம்ம ஏற்கனவே வந்து இந்த சுப்பிரமணியபுரத்தை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். நிச்சயமாக பேசி அவனை வர வச்சு கூறு போடும்போது அப்படியே வந்து கதறிக்கிட்டு போய் கதறி என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க? இது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இல்லை. அது அவமானு கிடந்தான். அவனை வந்து டீ கடையில இருந்து பாறான், இப்ப பஸ் விட்டு இறங்குமே என்ன பார்க்கும் பாறான்னு வாப்பல ஜெய் அந்த படத்துல நல்லா கண்ணை வச்சுட்டு தேடும். இப்ப பாறா என்ன தேடும் பாறான்னா அதே மாதிரி தேடும். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து சித்தம்மா சொன்னான்றதுக்காக அவனை கூப்பிட்டு வந்து அவனை கூறு போட்டுட்டு நீ மான்னு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று நீ சந்தோஷமாவே இருப்ப. அதுதான் மேட்டர். இது எப்படி இது சாத்தியம் அப்படின்றதான். அப்போ இப்போ நம்ம வந்து பெண்கள் வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, போகிறாங்க வராங்கன்னு ஒரு பக்கம் நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய இடங்கள், ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அபாயகரமான இவங்களுடைய தாட் ப்ராசஸையும் நம்ம பார்க்கணும்ல. அப்போ ஒரு உயிர் வந்து உங்களுக்கு மயிர் மாதிரி ஆகிப்போச்சு, ரைட்? உங்க சுயநலத்துக்கு நீங்க யூஸ் பண்ணி அவனை வந்து அப்படியே கழட்டி விட்டுட்டு அவங்க உயிரை பத்தியே கவலைப்படாம எங்க அப்பா அம்மாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற அளவுக்கு உங்களால ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுது. ஆக்சுவலி இது வந்து பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. இப்ப இதுல தான் வந்து இது எப்படின்னா நான் கூட அதை பத்தி யோசிச்சேன். இது அதுதான் இதை வந்து ஒரு இந்த பெண்களை வந்து நம்ம எப்படி அதை வந்து அவங்கள சரி அது ஒரு பெரிய டாபிக்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த மனமாற்றம் நிகழ்கிறதுன்றதை நிறைய பெண்கள் இதில் இருக்கீங்க. இது எப்படி மாறுது? இது மாதிரி நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து அப்படியே பல்ட்டி அடித்தவங்க மனநிலை என்னவா இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காகவே எனக்கே அந்த கதை நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு லவ்வுக்காக போய் ஹெல்ப் பண்ணோம். படகுக்கு அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க 2 பேரும், நாங்கள் இந்த பக்கம் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஐ மீன் சொன்னால் அவங்க 2 பேரும் அங்கே போய் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, நாங்கள் போய் டீ காஃபிலாம் சாப்பிடுவோம். ஏன்னா 2 பேருமே கடுமையான சட்டத்திட்டங்கள் உட்பட்ட ஒரு வீட்டில் நடந்தது. அது மாதிரி நிறைய காதல்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு காதலுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து அந்த பொண்ணை கூட்டு வரத்துன்னு ஒருத்தன் போவான். அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுவான், நீ அவன் வந்து பீச்சுக்கு வரானா உன்னையும் வர சொன்னான் அப்படின்ட்டு. இப்படி போகும்போது சைக்கிளில் போய் சொல்லிட்டு வர்றது, பஸ்ஸில் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு அப்படி கிராஸ் பண்ணும்போது சொல்கிறது, காதுகிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே இப்போ கிராஸ் பண்ணி போகிறது, இன்னைக்கு சாயங்காலம் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்ட அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். 7 மணிக்கு அப்படின்ட்டு 5 மணிக்கு 4 மணிக்குன்னா இது எப்படியா வந்துடும். இப்போ இந்த சொல்ல போனால அவங்களும் ஒரு நாள் வந்து இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு சொல்ல போனால செய்தி, அவங்க 2 பேரும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இந்த பொண்ணு வந்து என்னெல்லாம் அவங்க கூட பண்ணிச்சு அப்படின்றது அவன் வந்து இங்க சொல்லுவான், மச்சான் இன்னைக்கு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். இது எல்லாமே வந்து ஒரு கதைகளாக ஒரு பெருமைக்குரிய விஷயமா அவன் பேசும்போது எல்லாமே கேட்டிருக்கோம். இதையெல்லாம் தெரிஞ்சவன் வந்து அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப குழந்தையோட இருக்கிறாங்க. இந்த கதை எனக்கு தெரியாது. நான் வந்து மெட்ராஸ்ல இருந்து போகும்போது பத்திரிகை வைக்கும்போது என்னடான்னும் போது இது தெரியாத மச்சான், இது ஒரு அப்படி இப்படி போய் நடந்து அப்படி போய் இப்படி ஆயிடுச்சு மச்சான் அப்படின்றாங்க. இதை தான் வந்து சமீபத்தில் வந்து பன்பட்டர் ஜாம் படத்துல வரும். ஒரு உறவுல வந்து ஒரு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பானுங்க. அதாவது ஒரு ஊர் ஈரோடெல்லாம் இருப்பானுங்க. அதுல ஒரு பொண்ணை வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும். ஆனா அந்த பொண்ணுகிட்ட அவன் பேசவே மாட்டான். ஆனா எதிர்பாராத விதமாக இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், அந்த பொண்ணுகிட்ட லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு இவனுக்கு பிடிச்சி போயிடும், இவனுக்கு காண்டாயிட்டு இருக்கும், எரியும். இவங்க 2 பேரும் லவ்ல இருப்பாங்க, சுத்துவாங்க, எல்லாம் லிப் லாக் எல்லாமே இருக்கும். ஆனா கடைசியில பார்த்தா அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான். இது ஏன் நான் இந்த இடத்துல திரும்பவும் சொல்றேன்னா, இங்க லிப் லாக்கோ அவங்களுக்கு இன்டர்கோர்ஸோ அதெல்லாம் டசன்ட் மேட்டர். ஆனா என்ன பிரச்சனைனா, நம்ம ஊர்ல வந்து இன்னும் டேட்டிங்கே வந்து பிரச்சனையா, நம்ம டேட்டிங்கே இன்னும் நம்மளுக்கு வந்து எளிமையாக்கப்படலை.
கரெக்ட். பெண் அருகாமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கவின் வந்து ஆஃபீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துக்கிற ஃபோட்டோ, லேடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அலுவலக தோழிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூடலாம் வந்து டின்னர் போகிறப்ப எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை போட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா, டேய் இவன் வாழ்க்கை இப்படி தாண்டா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் மேலே வந்து கூற்றல்கள் ஆரம்பிக்கிறானுங்க. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு பெண் அருகாமே இவங்களுக்கு கிடையல. அதேதான். அதனால அந்த இயல்பாக எடுத்துக்கொண்ட போட்டோக்களை எல்லாமே இவனுக்கு இப்படி வந்து அந்த பையனுக்கு மேல வந்து ஒரு உருவத்தை, ஒரு கிராஃப் எடுத்து வரானுங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இது எப்படி வந்து மாறுது அப்படின்றத நம்ம கேட்டோம். இவங்க மரல இவங்கலாம் சொல்லிட்டு அப்புறம் நம்மளுடைய அனுபவங்களை சொல்லுவோம். சொல்லுங்க. கிருஷ்ணவேணி வந்தாங்க. சுஜாவோட குழந்தை வந்து 21 months ஓல்ட் தான். நல்ல ஹை ஃபீவர் அண்ட் கோல்டு. ஸோ என்னால வாட்ச் பண்ண முடியல இன்னைக்கு லைவ். பட் லைக் போட்டேன். கேட்ச் யூ கைஸ் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. டேக் கேர் ஆஃப் உடம்பு பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். காலையில எல்லாம் சரியா இருக்கும். தட்ஸ் ஆல் ரைட். ஸோ அப்புறம் ஒரு சின்ன இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். ரம்யா கேட்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்களே குரூப்பில், அதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை, அது வந்து மெமரிஸ்க்காக போட்டதுப்பா, அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எங்கேயோ அந்த கமெண்ட் எங்க பார்க்கலாம்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எதை பத்தின டாபிக் நான் படிக்காம நான் உடனே உள்ளர வந்துட்டேன். ஆமா, அப்படி அது ரிலேட்டடானாங்க. இல்ல, அது ரிலேட்டடு கிடையாது. அது வந்து 8 வருஷம் முன்னாடி நடந்த கதைகளை ஒரு மெமரியா இருந்து காமிச்சது ஃபேஸ்புக். ஸோ அதை எடுத்து, அந்த கட்டுரையை எடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ அந்த கட்டுரையை வாசிக்கணும்னு ஆசை இருப்பவர்கள் இது வந்து நேத்தி கதையோட தொடர்ச்சி. நேத்து வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கதையில வந்து இருக்கும்பொழுது இப்ப இன்னைக்கு அவங்க வந்து அந்த பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அத பத்தி பேசணும் இப்ப. ஜஸ்ட் டு கிவ் யூ ஹெட்ஸ் அப். ரைட். அந்த வீடியோ நீங்க பாத்துக்க வாய்ப்பில்லை. அதுதான் நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். 2 பேரும் காதலித்தது உண்மை இன்மை அப்படிலாம் சொன்னாலும் எங்க அப்பா அம்மாவுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைன்றத சொல்றதுக்காக தான் அந்த வீடியோவே அவங்க போட்டிருந்தாங்க. அதுதான் அது பெரிய இது. அதுதான். ஸோ ராஜீவ் வந்திருக்காங்க. விமலன் மணி, ராஜீவ் இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. டார்வின் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஒரு லார்ஜ் போர்ஷன் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, சப்போர்ட் பண்றாங்க, ஜஸ்டிஃபை பண்றாங்க அந்த விஷயத்த சோஷியல் மீடியால. இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு சொசைட்டியல் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உண்மைதான். ஏன்னா என் ஃப்ரெண்டு சூரி வந்து முதல்ல பேசும்போது சொன்னது வந்து, பெண்கள் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அவங்க எந்த எல்லைக்கும் செல்வாங்க டு த கோர். இப்போ ஒன்று உதாரணத்துக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வைரல் வீடியோ ஆச்சு. குழந்தைய வந்து ஒரு அம்மா எடுத்துன்னு போகிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் எடுத்து போய் விடுறாங்க. அந்த குழந்தைய விட்டுறாங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து பைக் எடுத்துன்னு வந்து நிறுத்தினா, ஏறி கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை அனாதையாக கத்திட்டு இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் வந்து ஒருத்தவங்க கூட வந்து கிளம்புறதுக்கு பெற்ற குழந்தைய பஸ் ஸ்டாண்டில் எல்லா கும்பலில் வந்து உட்கார வச்சுட்டு போய் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இதே தான் வந்து இந்த டிக்டாக் இப்போ கூட ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுத்தாங்க இல்லையா, ஆயுள் தண்டனை, வாழ்நாள் சிறைன்னு கொடுத்தாங்க இல்லையா, அந்த லேடி வந்து இதே மாதிரி தான். அந்த பசங்களுக்கு வந்து தூக்கு மாத்திரை, அதாவது இப்போ புருஷன் 2 பிள்ளைங்களுக்கும் தூக்கு மாத்திரை கொடுத்துட்டு ஆடியோ நோட்லாம் கொடுத்து இந்த மாதிரி மேட்டர்லாம் முடிச்சிட்டேன், நம்ம வந்து கிளம்பலான்னும் போது அவங்க வந்து கோயம்புத்தூர்கிட்ட எங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஆடியோ நோட்லேருந்து எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஓடுற கழுதையும் ஓடி தொலைய வேண்டியதானே, அந்த 2 பிள்ளைங்களும் அவன் வந்து வளர்த்துக்கு ஆளாக்கிக்க போகிறான். அந்த புள்ளையும் சாவடிச்சுட்டு எந்த ஒரு குற்ற உணர்வுகளுமே இல்லாம எப்படி வேணாலும் நடக்க முடியுது அப்படின்ட்டு இந்த விஷயம் இருக்குல்ல. இந்த எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாமல் எப்படி நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா நடக்க முடியும். நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அது ரொம்ப இயல்பா கடந்து போவாங்க. அது அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. அதனால தான் அந்த டிக்டாக் அந்த பொண்ணு மேலே வந்து பயங்கரமான கோபத்தில் எல்லாருமே சமூக வலைதளங்களில் போட்டு பொழந்து கட்டினாங்க. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ அதுதான். அதேதான். ஸோ அதனால வந்து அவங்க வந்து சுயநலத்தினுடைய உச்சமாகவே அவங்க இருப்பாங்க. இப்போ இந்த லவ்வுக்கே வந்து எப்படி லவ் பண்ண அப்படி எப்படின்னா அதுக்கு 1000 காரணம் என்னென்னோ டைப்பாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான காரணங்கள் வந்து
பொருளாதாரத்தில் அவன் வந்து சம்பாத்தியவனை விட அதிகமாக சம்பாதிப்பான். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃபிட்டாக இருப்பான். கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து இந்த காரணங்களை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு ஒரு 50% அப்படி கண்டிப்பா இருக்காங்க. அதுதான். சோ ஆனா அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா என்னன்னா இதுதான் அவங்களுடைய இது. அவன் ஃபிட்டா இருப்பான், டெய்லி அவனோட அலுவலகத்துல சந்திக்கிற சூழல் இருக்கும், அவன் வந்து கேர் பண்ணுவான் கொஞ்சம், இல்லை நல்லா பேசலாம், இல்லை நல்லா பழகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதப்ப பழசா இருக்கிறவங்க வந்து அப்ப என்ன ஆகுனா அவன் வந்து டிஸ்டர்பா இருக்கிறான். அவன் இவனை எதுக்கு தூக்கி சுமந்துக்கிட்டு, ரைட்? ஸோ அவங்க வந்து கை கழுவி விடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் அன்னைக்கு சொன்னீங்க இன்னைக்குன்னு நீங்கள் கேட்க முடியாதுன்னு சொல்ல வரேன். இல்ல அது கரெக்ட் தான். இப்ப உதாரணத்துக்கு ரொம்ப ஜாலியா ஒரு ரீல் எப்படி இருக்கும்னா, ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒரு பையன் பேசுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுவோம், எங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் பேசணும்னா இன்னும் வந்து நீ அதிகமா சம்பாதிக்கணும், நம்ம லைஃப்லயே செட்டில் ஆகல அப்படின்லாம் சொல்லும். உடனே அந்த பையன் வந்து என்ன சொல்லுவான், அப்பல சரி நான் வேற ஒரு இடத்துல நான் போய் வேலைக்கு போறேன், வேற ஒரு ஊருக்கு போறேன், போய் நிறைய சம்பாதிக்கிறேன் உனக்காக, நல்லா வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் போறேன், நம்மளோட ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து போகும்போது கூட இருக்கிறவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டு நீ பாத்துக்கோப்பா இவள அப்படின்னு சொல்லிட்டு போவாப்ல. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு என்ன சொல்லுனா, நான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னேன், கடைசியில அதுக்கான இதுவே இல்லாம போயிடுச்சு இல்ல. இப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு முக்க காரணம் சொல்லிட்டு அவரை வந்து விட்டுருவாங்க, பிரிஞ்சு போவாங்க. அதுக்கு நான் சொன்னேன் தான், ஏமா இப்ப நானா வேலைக்கு போறேன், வெளியில போறேன், உன்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னேன், அதெல்லாம் இல்ல, நீ நான் சொன்னேன் தான், ஆனாலுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி ரொம்ப ஈஸியா போகிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து காட்டியிருப்பாங்க. பட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன எப்படி நீங்க இப்படி எல்லா பொண்ணுங்களையும் இப்படி சொல்றீங்களா அப்படின்னா, இல்ல எல்லாரையும் அப்படி சொல்ல, ஆனா இருக்கிற சதவீதம் உண்மையிலேயே நிறைய பெர்சன்டேஜ் அப்படி இருக்கிறவங்க இருக்காங்கங்கிற, நிறைய பெர்சன்டேஜ் இருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஜாக்கி. ஒண்ணு வந்து என்னன்னா, நீங்க வளரும் பொழுது இப்பெல்லாம் எப்படி வளர்றாங்கன்னா, ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஓரளவுக்கு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சு வளர்றாங்க. கரெக்டுங்களா? வீட்லயுமே கொஞ்சம் பேம்பர்டா தான் பாத்துப்பாங்க, வீட்லயுமே எல்லா விஷயங்களும் கிடைச்சிரும், எல்லாமே இருக்கு, அதெல்லாம் கிடைச்சு ஓரளவுக்கு வரும்பொழுது என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி தனக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கறத சூஸ் பண்றாங்க, விச் இஸ் வெல் அண்ட் குட், நான் மறுக்கல. பட் இந்த ஸ்டேட்டஸ் எப்படி ஆயிடுது அப்படின்னா, இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு லெவல்ல இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துல அதுக்கு அடுத்து அவங்க வந்து மூவ் ஆன் ஆயிடுறாங்க ரொம்ப ஈஸியான்ற பெண்கள். அதுக்கு நானுமே யோசிச்சு பார்த்தேன் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தா, தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, எனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப க்ளோஸாவே தெரியும், நான் அவங்கள பாத்திருக்கேன். அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்க லைஃப்ல என்ன அப்படின்னா, புதுசா ஏதாவது திங்ஸ் வாங்கிக்கணும், தன்னை ரொம்ப அழகா வச்சுக்கணும், அந்த இப்ப லவ் பண்றேன்னு இப்ப நீங்க உங்கள்ட்ட இப்ப நான் லவ் பண்றேன்னு சொன்னா நீங்க எல்லாம் செய்வீங்க, உங்ககிட்ட எல்லாத்தையுமே அட்வைஸ் பண்ணுவாங்க. சைமல்டேனியஸா வேற ஒரு பையன்கிட்டயும் அதே மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க, நான் பாத்திருக்கேன், அவங்க கூடவே இருந்திருக்கேன் நான். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இது லவ்னா இப்படி இல்ல. எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? உங்கள்ட்ட நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். உடனே அவங்களால செய்ய முடியும். எனக்கு முன்னாடிலாம் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா நானும் வந்து அப்படியே இந்த born and brought up in city, I studied in என்ன சொல்கிறது லயோலோ அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஒரு கிராமத்தில் சாதாரண இடத்துலேருந்து வந்து புத்தகங்கள் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா பேசி 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 பழகி கேட்டு 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 தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு உறவுல இறங்கும் போதே இது எந்த அளவுக்கு இருக்குது, இது எதோட நிற்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த கேரக்டர் வைக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது இப்படிதான் போக போகுது அப்படின்னும் போது. நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த நந்தாவில் வந்து விஷம் கொடுப்பாங்க தெரியுமா, அவங்க அம்மா கொடுப்பாப்புல அதை வேணுமே வாங்கி சாப்பிடுறது தெரியும். அவங்க அம்மாக்காரி வந்து அது லூசு மாதிரி இருந்துட்டு அந்த லூசு மாதிரி வாங்கி வந்து நமக்கு விஷம் கொடுக்குன்னு அவருக்கு தெரியும் நந்தாவுக்கு. இருந்தாலும் வாங்கி திண்டு இதெல்லாம் வேணும் உனக்கு, சி எட்ட போனாய அப்படின்ற மாதிரி வாங்கி தின்னுவார் அவரு.
அப்படிதான் அந்த படம் முடியும், ரைட்? ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அது தெரியவே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல வரேன். இது ஒண்ணு ஜாக்கி, இதுல இன்னொரு விஷயமும் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே விஷயத்த ஒரு ஆண் செய்தால் அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. கரெக்ட். இதே விஷயத்த ஒரு ஆண் வந்து இப்ப வந்து மூவ் ஆன், இப்ப நீ ஒரு நல்ல உனக்கு ஒரு பொசிஷன், நீ மூவ் ஆன் ஆறன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மூவ் ஆனே ஆயிட்டா கூட பெண்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நீ என்னைய நினைச்சிட்டு இரு அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரியான பெண்களையும் நான் பாக்குறேன். இப்ப இவங்க வந்து மூவ் ஆன் ஆயிடுவாங்க, என்ன சார்? ஆனா இப்ப அந்த ஆண் வந்து மூவார் ஆறான்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்க ஆபீஸ்ல பாத்திருக்கேன், அவங்களால அதை தாங்க முடியாது. இங்க பத்தியா நான் கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிட்டேன், அவன் என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்வாங்க. நீதான் மூவ் ஆன் ஆயிட்ட, அவன் கூட போனா உனக்கு என்ன, அவன் என்ன மாதிரி போனா உனக்கு என்னன்றதான் கேள்வி. ஆனா அதையுமே அந்த பெண்களால ஏத்துக்க முடியாது. என்ன கொடுமைனா, என் கூட வரும்போது வந்து அவன் வந்து நான் வந்து நிறைய வாட்டி கோவா ட்ரிப்பு கூட்டேன், வரவே இல்லை. எனக்கு அந்த லேடியை தெரியும், வரவே இல்லை. இப்போ என்ன பிரேக்கப்புக்கு அப்புறம் வந்து அவளை வந்து கோவாக்கு கூட்டின்னு போறான், ஜெய்ப்பூருக்கு கூட்டின்னு போறான். என்ன இது எனக்கு பிரச்சனையே. உங்களை எப்படி நீங்க இருக்க முடியும்? இவங்க இந்த கமெண்ட்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்களேன். அப்படியே படிக்கிறேன், ஒரே நிமிஷம் ஜாக்கி. சோ வனிதா கந்தசாமி வந்திருக்காங்க. விஷால் சொல்லியிருக்காப்ல, ரொம்ப சிம்பிள், லவ் வந்து ஒரு சாய்ஸ் ஃபார் கேர்ள்ஸ். அவங்களோட ஃபேமிலி ஒத்துக்கிட்டா போனஸ், இல்லனாலும் பேக்கப்பா அரேஞ்ச் மேரேஜ் இருக்கு அவங்களுக்கு. மினிமம் கேரண்டி. ஃபைட்டிங் ஃபேமிலி அப்போசிஷன் வந்து எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க். நாட் ஆல் கேர்ள்ஸ் ஹேவ் திஸ் ஆப்ஷன். உண்மை, அவர் சொல்லிருக்க அந்த பாயிண்ட் நானுமே அக்ரி பண்றேன். லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் who change plate is either little princess type ஆர் ரிச்சா இருப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் நோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரியாலிட்டி. ஓகே, ரொம்ப ரைட், வேலிட். என்னால அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியுது. ஷஹீதா வந்திருக்காங்க. வெங்கடேசன் ஹாய் சொல்லியிருக்காப்புல. முரளிதரன் வந்து மீ டூ கேஸ் பற்றி, வைரமுத்து கேஸை பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு கேட்டு சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய டாபிக், அதை பத்தி இப்ப இங்க அது பெரிய டாபிக். அதேதான் நிறைய வாட்டி அதை பேசிட்டோம். ஆமா, ராஜி சொல்லிருக்காங்க, அப்பா அம்மா அக்ரி பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சே லவ் பண்றது இஸ் a stupid decision. You are not ready to oppose. லவ் பண்றது வந்து ஒரு கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரவசோ இல்ல அதுக்கு திறனியோ இல்லனா அந்த கமிட்மெண்ட்டுக்கு வராதீங்கன்ற நான். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கோழைங்க தான் வந்து இந்த வேலையை செய்வாங்க. இப்போ இந்த பொண்ணே வந்து என்ன சொல்லியிருக்கான், அவன் வந்து அம்மா உனக்கும் நம்மளுக்கும் வேலைக்கு ஆகாது, எப்படி வேலை திட்டுருவானுங்க, தம்பி வந்து கத்தி கபடாலாம் வச்சு போட்டோ போட்டுட்டு இருக்கான், எப்படி இருந்தாலும் வேலை திட்டுருவானும் போது நம்பிக்கை கொடுத்துருப்பாங்களா இல்லையா சொல்லுங்க? ஒரு கோழையான ஒரு மென்டாலிட்டியில உங்களுக்கு இதுவும் வேணும், கூழுக்கும் ஆசை மேசைக்கும் ஆசைன்னு போட்டு ஒருத்தர் காலி பண்ணி, இப்போ என்னன்னா அதை வந்து அதுல வந்து தான் குடும்பம் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு நிக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? அதுதான் மேட்டர். இந்த கமிட்மெண்ட்டுக்கு இந்த நீலாயன் பொண்ணு வசந்தத்தில் வந்து கடைசியா வந்து அந்த ஒரு சூப்பரான சீன் அது. அந்த படம் வந்து முடியும் போது ஜீவாவுக்கும் சமந்தாவுக்கும் லிப்லாக் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சண்டை போட்டு நிறைய போயிட்டே இருப்பாங்க. எப்பயுமே என்னைக்குமே விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த லைவ் முடிஞ்சும் கூட போய் நீங்க வந்து நீதானே என் பொண்ணு கிளைமாக்ஸ் போடுங்க, ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். அதாவது கமிட்மெண்ட். எவ்வளவு சண்டை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், ஆனா ஒரு உயிர் போயிருக்கிறது, அதை அப்படியே நகர்த்தி வச்சுட்டு அது வேறு விதமான அது எப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு அது ரைட். அடுத்தது சொல்லுங்க டக்குனு. ஓகே, லைட்டர் நோட்டுக்கு வருவோம் ஜாக்கி. ஃபாத்திமாவுக்குமே இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கான். ஹே சூப்பர், थैंक यू ஃபாத்திமா. அவங்க எங்கயோ பார்த்தாங்களா, ஐ saw it in then போட்டுருக்காங்க. எங்கன்னு பார்த்தாங்க? ஒண்ணும் இல்ல, இந்த இதுல தான் அந்த கிங்டம் படத்தோட விமர்சனம் பண்ண அதுல பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகே. லக்ஷ்மி பிரியா லவ் கொடுத்துருக்காங்க. ராஜி சொல்லியிருக்காங்க, இன் மை கேஸ் என் பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்ட்ரைட்டா கேட்காம டிஃப்ரெண்ட் இமேஜினரி சிச்சுவேஷன் வச்சு கேட்டு ஐ ரியலைஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ட்டு. அவங்களுக்கு கண்டிப்பா வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்ல வந்து கௌரவத்தை விட என்னோட ரிலேஷன்ஷிப்ல என்னோட ஹாப்பினஸ் முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது என்னுடைய கேஸ்ல. ஓகே.
அதை ஓரளவுக்காவது தெளிவுபடுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ராஜி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் ஐ வெண்ட் அஹெட் அண்ட் அக்ரீட் டு மை பாய் ஃப்ரெண்ட். ஓகே, பேரண்ட்ஸ் வெர்சஸ் பாய் ஃப்ரெண்டுங்கிற கதையெல்லாம் இல்ல. கேர்ள்ஸ் வந்து கமிட் பண்ணக்கூடாது லவ்ல அன்லெஸ் தே ஹேவ் தேர் ரைட் சாய்ஸ் ஆர் டிசைட் பண்ணாம இஃப் தே ஹேவ் டு கோ அகேன்ஸ்ட் ஒன் ஆஃப் தெம் அப்படின்னும் பொழுது அப்ப டிசைட் பண்ணிடணும் அவங்க யார் வேணும் அப்படிங்கறத. சும்மா லவ் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு செட் ஆகாது அப்படின்னு சாக்கு சொல்றது ஆர் இவ்வளவு நாளா ஒரு டாக்ஸிக் சிட்டி வந்து பிளாக் பண்றது ரொம்ப செல்ஃபிஷ் அந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஷோஸ் நோ ரிகார்ட் ஃபார் தி அதர் பர்சன்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ் இல்ல. and then one more thing, these kind of girls choosing the person, அவங்க அந்த 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 பாய்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஆளு ஒரு எக்ஸாம்பிள், அது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க சூஸ் பண்ணுற ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள்லேயே ரொம்ப கோழையாக இருப்பாங்க. அவங்க பெண்களில் கோழைன்றது வேற, ஆண்களில் கோழை வித் பாவம் நேர்மை அதெல்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப பாவம் பார்ப்பாங்க, ரொம்ப அவங்க ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாங்க. இன்னசென்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட, ரொம்ப இன்னசென்ஸ் இருக்கும். அவங்கள வந்து கைட்டு விடும்போது அவங்க வந்து நீ நான் எடுத்த போட்டோ அனுப்பிச்சிடுவேன், எனக்கு பார் லவ் சிம்பிள் அனுப்பிச்சு இந்த லெட்டரில் ஆட்டு விட்ருக்கு அதை காமிச்சிடுவேன், இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. நான் ஸ்டடி பண்ணும்போது அந்த 3 பேரை வந்து எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்னு போது அந்த 3 பேருடைய பர்சனல் டேட்டா எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேருமே வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அப்படியே நம்பியிருப்பாங்க. லவ்னா அப்படி ஒரு லவ் கொடுத்துருப்பாங்க, அவங்களும் அவ்வளோ செலவு பண்ணாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழிபாவத்துக்கு அஞ்சு. ஜாக்கி, அதுல கூட இன்னொரு விஷயம் சேர்த்துக்கிறேன். அந்த 3 பேருமே வந்து எல்லாத்த விட வந்து ரொம்ப என்ன சொல்றது ஷையான ஒரு ஆளாகவும் பெண் அருகாமையே இல்லாத ஆளாகவும் இருந்திருப்பாங்க. அதுவும் ஒரு அவங்க வந்து அவங்களே வந்து இதுவா யோசிச்சுப்பாங்கல்ல, இன்ஃபீரியரா யோசிச்சிருக்கிறவங்களாவும் இருப்பாங்க. நம்ம கிட்ட எல்லாம் வந்து பொண்ணுங்க எல்லாம் பேசுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளா இருப்பாங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன் நான். அவங்க கிட்டதான் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்க போவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் அதுல வந்து இருக்கிற ஆளுங்களுக்கு கிடைக்கிற வரையும் போனஸ் அது, அவ்வளவுதான். இதுல ஒரு நல்ல பாயிண்ட் லதா அப்பாவோட பாயிண்ட் ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்டுமே லதா அப்பா சொல்லியிருக்கா, அதாவது ஜஸ்ட் லைக் எப்படி வந்து சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ உமன், அந்த கலாச்சாரம் இதெல்லாம் வந்து காப்பாத்துறதே வந்து உமன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி burden of protecting the family reputation, dignity இதெல்லாமே வந்து அவங்க தலையில தான் விழுது. உண்மை உண்மை உண்மை. இந்த பாயிண்ட் யோசிக்க வேண்டியது அது நிச்சயமா பாயிண்ட். ஏன்னா தன்னுடைய குடும்பத்தினுடைய மரியாதையே அந்த பெண் கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி அவன் மேல வந்து எல்லா பேர்டும் ஏத்துறாங்க. ஓகே ரைட். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிச்சுட்டு இருக்கா, அப்பா அம்மா வந்து படித்த அப்பா அம்மா, வேலையில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா ரயில் முன் பாயிண்ட் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஜாதிய விஷயங்கள் அந்த ப்ரைடை வந்து எப்படி ஒரு பொண்ணு மேலே ஏற்றி வச்சிருக்காங்கன்றத பாருங்கன்ற நான். அதேதான். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீனாட்சி எங்களுடைய நன்றி அன்பும். ஸோ முதல் பாகம் பார்த்து ரசிச்சிருப்பேன். 2ஆம் பாகத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள், நேயர்ஸ் போட்ட கமெண்ட்டுகள், அதனுடைய நடந்த விவாதங்கள்லாம் 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம். ஸோ அதுவரை நன்றி கூறிய இது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.